நெகிலே தற்போது ஒரு முக்கிய செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் என்றால், ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கே குறிவைத்திருக்கிறது உக்ரைன் என்பதுதான். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் சோச்சி மாநகரம் இருக்கிறது. சோச்சி நகரம் எங்க இருக்கிறது என்றால், கருங்கடல் பகுதியிலே உள்ள ரஷ்யாவின் மிகப்பெரிய பொழுதுபோக்கு தளம் அது. அந்த இடத்தில்தான் ஒரு அதிபர் மாளிகை இருக்கிறது, அதிகாரப்பூர்வமான மாளிகையும் இருக்கிறது அவருக்கு. அதே போன்று மற்றொரு இடத்திலே அங்கு ஒரு தனிப்பட்ட முறையிலே ஒரு மாளிகையும் வைத்திருக்கிறார் ரஷ்ய அதிபர் புட்டின். அந்த அதிகாரப்பூர்வ மாளிகையான பொச்சரோவ் ருச்சே என்ற இடத்தில்தான் இந்த ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் ட்ரோன் தாக்குதல் வருவதற்கு முன்பே ரஷ்ய பாதுகாப்பு இந்த அரண்மனையின் மீதுதான் ட்ரோன் தாக்குதல் நடத்த திட்டமிட்டு அதற்கான குறி வைக்கப்பட்டது. ஆனால் வானிலேயே இடைமறித்து அதை தூள் தூளாக்கிவிட்டது கடற்படைகள். ஆனால் அந்த டெப்ரிஸ் என்று அழைக்கப்படுகின்ற அந்த பாகங்கள், அந்த ட்ரோன்களின் பாகங்கள் கீழே விழுந்ததில் பாதிக்கப்பட்டு ஒருவர் பலியாகி இருக்கிறார் என்பதுதான் அங்கிருந்து வரும் தகவல் சோச்சி நகரிலிருந்து. அது மட்டுமல்ல, மொத்தமாக 17 ஏவுகணைகள், 17 ட்ரோன்களை வீசியிருக்கிறது. அந்த 17இல் 2 சோச்சி நகரத்திலே அருகே அதை தூள் தூளாக்கியது. மற்ற 15ம் கருங்கடல் பகுதியிலே ரஷ்ய கடற்படை தடுத்து நிறுத்தி அழித்திருக்கிறது என்ற தகவல் நமக்கு உறுதி செய்யப்பட்ட தகவல் கிடைத்திருக்கிறது. ஆனால் இந்த ட்ரோன் தாக்குதல் நடத்தப்படும் பொழுது ரஷ்ய அதிபர் புட்டின் அங்கு இருந்தாரா, அந்த சோச்சியில் உள்ள பொச்சரோவ் ருச்சே மாளிகையிலே இருந்தாரா என்பது தற்போது கேள்விக்குறி. ஆனால் அந்த சமயத்தில் அவர் சோச்சியிலே இருந்தார் என்பதை உறுதிப்படுத்தியது கிரெம்லின் மாளிகை என்பது அதிபர் மாளிகை, ரஷ்ய அதிபர் மாளிகை அது. அங்கிருந்து வரும் செய்தி தொகுப்பு கடந்த திங்கட்கிழமை அந்த சோச்சியில் உள்ள பொச்சரோவ் ருச்சே மாளிகையில் இருந்துதான், அதிகாரப்பூர்வ மாளிகையில் இருந்துதான் வெர்ச்சுவல் வழியாக, அதாவது காணொலி வழியாக பிரிக்ஸ் தலைவர்கள் மாநாட்டிலே ரஷ்ய அதிபர் பேசியிருக்கிறார். அந்த வரிகள், ட்ரம்ப் விதித்த வரிகள் மற்றும் உலக சூழல் ஆகியவை குறித்தெல்லாம் பேசுகின்ற மாநாடாக இருந்தது. அதிலே வெர்ச்சுவல் வழியாக, காணொலி வழியாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் பேசியிருக்கிறார். ஆனால் இந்த தாக்குதல் நடத்தப்படும் போது அவர் இருந்தாரா என தெரியவில்லை. அவருடைய விமானம், ரஷ்ய அதிபருடைய பிரத்யேக விமானம், அமெரிக்க அதிபருக்கு எப்படி ஏர்போர்ஸ் 1 என்று அழைக்கப்படுகின்ற விமானம் இருக்கிறதோ, அதே போன்று ரஷ்ய அதிபருக்கு என்று அழைக்கப்படுகின்ற சிறப்பு விமானம் RA-9602 அழைக்கப்பட்ட இந்த ரஷ்யாவுடைய சிறப்பு விமானம், இது ரஷ்ய அதிபர்கள் பறக்கக்கூடிய விமானம். அதாவது இதுவும் ஏர்போர்ஸ் 1 போன்று மிதக்கும் அதிபர் அலுவலகமே இதில் இருக்கும், அனைத்து வசதிகளும் இதிலே இருக்கும். இதிலிருந்து ரஷ்ய அதிபர் புட்டின், ரஷ்ய அதிபர் எந்த ஒரு கட்டளையும் ரஷ்யாவில் எந்த ஒரு பகுதிக்கும் பிறப்பிக்க முடியும். அந்த அளவுக்கு முழு பாதுகாப்பான ஒரு விமானம். இந்த விமானம் அந்த சோச்சி நகருடைய சர்வதேச விமான நிலையத்திலே திங்கட்கிழமை இருந்திருக்கிறது என்ற தகவலும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே ஏற்கனவே ரஷ்யா தற்போது உக்ரைன் மீது தொடர்ந்து கடும் தாக்குதல் நடத்தி வருகிறது. 2 தினங்களுக்கு முன் மொத்தமாக 805 ஏவுகணைகள், 805 ட்ரோன்களை பறக்கவிட்டு அந்த உக்ரைனின் பல பகுதிகளை சீர்குலைக்கும் சின்னாபின்னமாக்கியது ரஷ்யா. 36 மிசைல்கள், ஏவுகணைகளும் வீசப்பட்டன. தற்போது ரஷ்ய அதிபரையே குறிவைத்து உக்ரைன் இந்த தாக்குதலை நடத்தியிருப்பதால் பதிலடிக்கு ட்ரோன் சுனாமியை அவிழ்த்து விடுமோ ரஷ்யா என்ற அச்சம் தற்போது உக்ரைன் மக்களிடையே ஏற்பட்டிருக்கு என்றுதான் கூற வேண்டும். அடுத்தடுத்து ட்ரோன்கள் தாக்குதலால் உக்ரைனுடைய பல பகுதிகள், தலைநகர் கீவ் முதற்கொண்டு லீவ் உள்ளிட்ட பல்வேறு நகரங்கள் தற்பொழுது இயல்பு வாழ்க்கையை முற்றிலும் சீர்குலைந்த களத்திலே இருக்கின்றன. எனவே என்ன நடக்கும் என்று தெரியாமல் தற்போது ரஷ்யாவின் தாக்குதல் அதிகரிக்குமோ என்ற அச்சத்திலே உக்ரைன் மக்கள் தற்போது தவித்துக் கொண்டிருக்கிறார் என்றுதான் கூற வேண்டும். ஜெலன்ஸ்கியோ நாம் சமாளித்து விடலாம், நமக்கு மேற்கத்தின் உதவி இருக்கிறது என்று கூறிக்கொண்டிருக்காரே தவிர அதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுவதாய் தெரியவில்லை என்று உக்ரைன் மக்கள் வெளிப்படையாகவே குற்றம் சாட்டுகின்ற என்ற தகவலும் கீவ் நகரிலிருந்து வருகின்ற ராய்ட்டர்ஸ் தகவல்கள் நமக்கு உறுதிப்படுத்துகின்றன. இந்த சூழ்நிலையில் உக்ரைன் அதிபர் ரஷ்யாவின் மீது தாக்குதலுக்கு தயாராக இருக்கிறோம், எதையும் சமாளிப்போம் என கூறிக்கொண்டிருக்கிறார். ஆனால் ரஷ்யா கடும் கோபத்தில் இருக்கிறது என்பதை மட்டும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. என்றால் சோச்சி அடிக்கடி ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து செல்லக்கூடிய ஒரு இடம். அவருடைய பிரைவேட் தனிப்பட்ட மாளிகை என்பது ஜெலன்ஜிகி என்ற இடத்திலே, கேப் ஐடோகோபஸ் என்ற இடத்திலே இருக்கிறது. கடந்த ஆகஸ்ட் மாதம் இங்கு ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டு அப்பொழுது தாக்குதல் மாளிகையின் மீது விழாமல் காட்டு பகுதியை விழுந்து காட்டு தீ ஏற்பட்டு பிறகு அது கட்டுப்படுத்தப்பட்டது அனைவரும் அறிந்ததுதான்.
சோச்சி தொடர்பாக உள்ளூர் மக்களுக்கும் எச்சரிக்கை விடப்பட்டது. இந்த தாக்குதல் நடத்தப்படும் போது உள்ளூர் மக்கள் அனைவருக்குமே எச்சரிக்கை விடப்பட்டது. அது மட்டுமில்லால் ரஷ்ய அதிபர் புட்டின் தங்கியிருப்பதால் அங்குள்ள பாதுகாப்பு படைகள் குறித்த நடவடிக்கை குறித்தெல்லாம் புகைப்படங்கள் விடக்கூடாது, சமூக வலைதளங்களை பயன்படுத்தாது என்ற வகையிலே மறைமுக எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே இந்த சூழ்நிலையில் தற்போது ரஷ்ய அதிபர் மீது அவரை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டது. ஆனால் ரஷ்ய அதிபர் தற்போது நலமாக மாஸ்கோவில் இருக்கிறார், தலைநகர் மாஸ்கோவில் இருக்கிறார் என்ற தகவல், உறுதியான தகவல் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் பதிலடி எப்படி இருக்குமோ, ட்ரோன் சுனாமியை எதிர்பார்த்து உக்ரைன் நாடு முழுவதும் பயத்திலே இருக்கிறார் என்பதுதான் அங்கிருந்து வரும் தகவல்கள் சொல்கின்றன. நேயர்களே.